தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் சந்திராவுக்கு பயம் வந்துடுச்சு. எங்கே நம்ம மாட்டிப்போமோ அப்படின்ற பயம் சந்திராவுக்கு வந்துட்டு ஸோ இங்கே தன்னுடைய கணவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வேறு யாரும் இந்த ஒரு விஷயத்த செய்திருந்தால் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நான் இப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா அக்கா என்ன சும்மா விட மாட்டா, எனக்கு அதை நினச்சி தான் பயமாக இருக்குன்னு சந்திரா தன்னுடைய கணவர்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. பதட்டமே நம்மளை காட்டி கொடுத்துரும், அதனால நீ பதட்டப்படாத அப்படின்னு சிவனாண்டி சந்திரா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சந்திரா சொல்கிறது, கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த பழி வாங்குகிற படலத்தை கொஞ்சம் நிறுத்தி வைக்கலாம். ஏன்னா அந்த டிரைவர் கொஞ்சம் மோசமாக இருக்கான், அவன் எதுனாலும் வந்து கண்டுபிடிச்சிடறான். கலசத்தையே கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சோம், ஆனால் அதையே கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டான். அப்படி இருக்கும்போது நம்ம எந்த ஒரு பிளானும் பண்ணாமல் கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கலாம், ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் கலசத்தை வீட்டுக்கு திருப்பி கொண்டு வந்ததற்காக இங்கே சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கு நன்றி சொல்கிறாங்க. இன்றைக்கி சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இங்கே சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு ஆம்பளையுமே நம்பாத நீ, இவனை மட்டும் நீ எப்படி நம்பின அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இவனே அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வர மாதிரி கொண்டு வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே சந்திரா பேசும்போது அப்போது ரேவதி கார்த்திக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அதெல்லாம் கிடையாது, அந்த கலசத்தை தேடி போகும்போது நானும் தான் கூட போனேன், அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த கலசத்தை தேடி கண்டுபிடிச்சாரு. யாரோ 2 பேர் அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போய் சேட்டு கடையில் அடகு வச்சுருக்காங்க. அவர் இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போய் வித்துட்டாரு. கடைசியாக நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு கலசத்தை கேட்டால் அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். இவர் மிரட்டி கேட்டதுனால தான் அந்த கலசத்தையே கையில் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ரேவதி கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் சந்திரா உனக்கு ஒன்றும் தெரியாது, கடைசியில் அவன் மொத்த பழியையும் ஏன் மேலே தான் தூக்கி போடுவான் அப்படின்ட்டும், இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே எதிரி நான் தான், அவன் மொத்தமாக ஏன் மேலே பழியை தூக்கி போட்டு அக்காவுக்கு எதிராக நான் நிற்கிறேன், சிவனாண்டி கூட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவன் ஏன் மேலே வந்து பழி போட்டு பேசுவான். அப்போது நீங்கள் நம்ம தான் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல மயில் வந்து கேட்குறாரு. அதாவது அவன் எதுவுமே சொல்லலை, நீங்களாம் எதுக்காக உங்கள் மேலே பழியை தூக்கி போட்டுக்கிறீங்கன்னு சொல்லி இங்கே சந்திரா கிட்டே கேட்கும்போது அப்படி தான் நடக்கும்னு இங்கே சந்திரா சொல்ல, நீயா வந்து பேசாத அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே ஒரு பழி இருக்குது, அந்த பழியை போக்க அவனுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கு. அந்த சான்ஸ் முடிகிறதுக்குள்ளே அவன் தன்னை நிரூபிச்சிட்டானா இந்த வீட்டில் வந்து வேலைக்கு இருக்க போகிறான். அப்படி நிரூபிக்கலைன்னா அவன் வீட்டை விட்டு வெளியில் போக போகிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு நான் ஈவு இறக்கம் கூட காட்ட மாட்டேன். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கலைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் சந்திரா மட்டும் கார்த்திகிட்ட வந்து சவால் விடுறாங்க, இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியில் அனுப்பாமல் நான் விட மாட்டேன், என் பேர் சந்திரகலா இல்லை அப்படின்னு சொல்லி சவால் விட்டு பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் கார்த்தி ரூமில் நின்றுட்டுருக்காரு. மயிலோட என்ட்ரி. அவர் வந்து கார்த்தியை பாராட்டுறாங்க. இந்த வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆனால் உன்னை யாருமே பாராட்டியிருக்க மாட்டாங்க, ஆனால் இந்த மயில் வந்து உன்னை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு அந்த கலசத்தை யார் எடுத்தா அப்படின்ற உண்மை உனக்கு தெரிஞ்சிருச்சான்னு சொல்லி கார்த்திகிட்டே கேட்குறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இருக்க ஒருத்தர் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொன்னதும் இங்கே மயிலுக்கு செம்ம ஷாக்கிங். ஸோ என்ன சொல்கிற, நானாக இருக்க சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்ல, நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, நான் அவமானப்படுறதில்ல, பிஹெச்டி முடித்தவன், இதெல்லாம் எனக்கு சாதாரணம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் யார் அந்த எதிரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் கார்த்தி பட்டுன்னு உண்மையை போட்டு உடைக்கிறாரு. அது வேறு யாரும் கிடையாது, சந்திரகலா தான் இந்த கலசத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அவரே செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சொல்கிற, சின்னத்தையா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவங்க தான், ஆனால் மேடத்தோட தங்கச்சியே அவங்களுக்கு எதிரியாக இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ட்டும் இங்கே கார்த்தி சொல்லும்போது அப்போ அந்த குழந்தையோட விரலை பிடிச்சி ஃபேனில் வச்சது இந்த அம்மா தானா அப்படின்னு சொல்ல, இவங்க கிடையாது, அது இன்னொரு லேடி, அதை தான் நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். சிவனாண்டி சந்திரகலா இவங்க 2 பேரும் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத 3வது எதிரி இருக்காங்க, அவங்கள கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு மயில்கிட்ட சொல்ல, அதெல்லாம் நீ அவளை சுலபமாக நீ கண்டுபிடிச்சிருவாப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே டைனிங் ஹாலில் எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்போது மயில்கிட்ட சொல்லி கார்த்தியை வர சொல்கிறாங்க. மயிலும் போயிட்டு கார்த்தியை கூப்பிடுறாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்கும்போது மதிச்சு என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, கூப்பிடல வாப்பான்னு சொல்லி கார்த்தியை கூட்டிகிட்டு வராங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி கார்த்தியை உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க. அதை பார்த்து இங்கே சந்திரா செம ஷாக் ஆகிறாங்க. என்னக்கா நீ
என்றைக்குமே எந்த ஒரு ஆம்பளையும் நம்பாத நீ இவனை மட்டும் ஏன் இப்படி நம்புற அப்படின்ட்டும் அவனையே நம்மளுக்கு நிகராக உட்கார வச்சு சாப்பாடு போடுற அப்படின்ற மாதிரியும் இங்கே சந்திரா உடனே வந்து கோபத்தை காமிக்கிறாங்க. ஸோ அவன் இன்னைக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கான், அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் அவனுக்கு இன்றைக்கி நான் சாப்பாடு பரிமாறணும்னு நினச்சேன், அதனால தான் அவனுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி கார்த்தியை சாப்பிட உட்கார சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ராஜா சொல்கிறாரு, சாப்பிட கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஒருத்தவங்களை வந்து இன்சல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் பேச சந்திரா சைலண்ட் ஆகிறாங்க. அப்போ தான் கார்த்தியும் ஒரு உண்மையை சொல்கிறாங்க. அதாவது என் மேலே எந்த பழியும் இல்லை அப்படின்ட்டும் இந்த கலசத்தை எடுத்துகிட்டு போக இந்த வீட்டில் இருக்கவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது யார் என்னன்னு எனக்கு தெரியாது, கூடிய சீக்கிரம் ஆதாரத்தோட உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்துவேன் அப்படின்னு கார்த்தி சொன்னதும் எல்லாரும் செம்ம ஷாக்கிங். என்னடாது இந்த வீட்டில் இருக்க ஒருத்தரா அப்படின்னு சொல்ல, பார்த்தீங்களா கடைசியில் என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு இங்கே சந்திரா வழியக்க வர அவன் உன் பேரை சொல்லவே இல்லை, அப்புறம் எதுக்காக நீ இப்போ பதட்டப்பட்டு பேசுகிற அப்படின்னு சொல்ல, இல்லை லாஸ்ட்டாக அப்படி தான் கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களை சொல்லவே இல்லை, யாரோன்னு தான் நான் சொன்னேன், கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி காமிக்கிறேன்னு தான் நான் சொன்னேனே தவிர நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு நான் சொல்லலைன்னு கார்த்தி ஒரு பக்கம் சொல்ல, சரி போகட்டும் நீ அதையும் கண்டுபிடிச்சி சொல்லுன்னு சொல்லி கார்த்தியை உட்கார வச்சு பரிமாறுறாங்க. சாமுண்டீஸ்வரி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்கிற சாமுண்டீஸ்வரியை பார்த்து ராஜாவும் சந்தோஷப்படுறாரு, அதை பார்த்து ரேவதியும் சந்தோஷப்படுறாங்க. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. ஸோ நேருக்கு நேர் சந்திரா கார்த்தி இவங்க 2 பேரும் மோதிக்க போகிறாங்க. அந்த 3வது எதிரி மாயா தான் அப்படின்றத கார்த்தி எப்போ கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அடுத்து பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் வீட்டில் நடக்க போகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் யார் என்ன குட்டி கலாட்டா பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த பொறுப்பையும் சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.